நீங்கள் தருணம் படம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு படமே வந்து லான்ச் பண்ணும்போது பெருசாக லான்ச் பண்ணீங்க. அது வந்து எல்லா ஆக்டரும் வந்தாங்க, எல்லா செலிபிரிட்டியும் வந்தாங்க. ஒரு படம் தோத்து போயிடுச்சுடா, இது மாதிரி ஒரு நிலைமை வரும்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? சத்தியமா எதிர்பார்க்கல சார். நான் நிஜமா வந்து இந்த இந்த இது கூட பண்ற லெவலுக்கு இருக்குமான்னு நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலா அது அப்படிதான் இருந்தது. ஏன்னா ஒரு படம் வந்து ஜெயிக்கணும்னா அதாவது ஜெயிச்சாதான் வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்றது நான் நிதர்சனமா நான் உணர்ந்தேன். ஆக்சுவலா நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது தருணம்னு படம் பண்ணும்போது தருணம் படம் தெரியும்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா ஆஸ் எ ப்ரொடியூசரா நான் தோத்துட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா அது வந்து மேபி இட் கேம் அட் த ராங் டைம் சொல்லலாம், இல்லை இட் கேம் அட் யூனோ வேற எப்போ தள்ளி வச்சிருக்கலாம். ஏதோ நிறைய ரீசன்ஸ் இருக்கு அது தோத்து போனதுக்கான ரீசன். அது அது நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா ஜெயிக்கணும், அடுத்த படம் பண்ணா ஜெயிக்கிற படமா பண்ணணும், தோத்துடக்கூடாதுன்ற மட்டும் மைண்ட்ல இருந்தது. ஏன்னா நம்ம தோத்ததே நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தா அடுத்து நம்ம மூவ் ஆகவே முடியாது. ஸோ நம்ம எப்படியாவது அடுத்த படத்துக்கு மூவ் ஆகிட்டு நம்ம மூவ் ஆன் ஆகணுன்றதுனால தான் இந்த படத்தை நான் எப்படியாவது இங்க கொண்டு வந்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது. எனக்கு முந்தா நாள் வரைக்குமே எனக்கு தெரியாது நான் இந்த இது பண்ண போறேன்னு. பட் இது இந்த 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 ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்க எல்லாரும் தான், பிளஸ் இங்க இருக்கிற எல்லாரும் தான்.